மக்களில் வந்து பல விதம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னி பீப்புள் தான். நான் அவங்களையெல்லாம் அப்படி தான் பார்க்குறேன். நீங்களும் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி தோணும். நான் ஒரு பயங்கரமான ஒரு பெயினில் இருக்கிறேன்டா, வயிறெல்லாம் பயங்கரமான வலி, ஏதோ அஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறப்ப அவர், இதெல்லாம் என்ன வலிங்க, நேற்று எனக்கு ஒரு வலி வந்தது பாருங்கள், அந்த வலி போல் உலகத்தில் எவனுக்குமே வராது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஏன்டா சொன்னோன்னு இருக்கும். அதே மாதிரி உங்கள் நண்பரோடு வந்து நீங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கிறீங்க. கார் அவங்கிறது தான், ஆனால் உங்களுதும் ஒரு கார் வச்சுருப்பீங்க. அவர் காரில் போகக்கூடிய ஸ்பீடு, அதுக்குள்ளே இருக்கிற ஏசி, இந்த மாதிரி கலந்து கட்டியான விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து சிலாகிச்சு சொல்கிறப்ப அவர் என்ன சொல்லுவார், அவரோட கார் தான் வந்து பெட்டரும்பார். ஆக்சுவலாக நீங்கள் வச்சுருக்க காரை விட அவர் கார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக உள்ள காரு, பிராண்டே கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும். பட் இருந்தாலும் அவரோட கார் வந்து இந்த காரு பயங்கரமான காருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது ஒரு வகையான பீப்புள். சில பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற ஒரு ஷர்ட், நீங்கள் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் ஷர்ட் போட்டிருப்பீங்க. அந்த ஷர்ட் எடுத்த நிகழ்வுகளையும் அதனுடைய விலை பற்றி வந்து நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவர் ஒரு சீப்பான ஆடி தள்ளுபடி கடையில் போய் அருமையான ஒரு ஷர்ட் எடுத்தால் இந்த மாதிரி ஷர்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ பீப்புள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னி பீப்புள் தான். ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறப்ப அதை கண்டிப்பாக வந்து அவங்க கேட்க போகிறதே இல்லை. எதுக்காக நீ அறிவுரை சொன்னாலும் கூட நீங்கள் அதை கேட்க போகிறதே இல்லை. இதை சொன்னால் அதையும், அதை சொன்னால் இதையும் எப்போதுமே பேசுகிறது அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுடைய வழக்கம்தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் பீப்புள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் படித்து பார்த்திங்கன்னா இந்த ஃபன்னி பீப்புள் அப்படிங்கிறதுக்கே ஒரு டாபிக் இருக்குது. அந்த புக்கை படித்ததுக்கப்புறம் தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு என்கிட்ட தோணுது. ரியலி ஃபன்னி பீப்புள் தான். நானே ரொம்ப ஒரு ஃபன்னி பீப்புள் தான். நீங்களும் ஃபன்னி பீப்புள் தான். இதில் ஒன்றும் ஒரு தப்பான கருத்து எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஹியூமன் நேச்சர். நீங்கள் எதை சொன்னாலும் அது ஆப்போசிட்டில் வந்து அவங்க இல்லைன்னு சொல்கிறது தான் வழக்கமாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன தீர்வு? அப்படியே சிரிச்சுக்கிட்டு, அவங்கள சகிச்சுக்கிட்டு, அவங்களுடைய நட்பு வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்றைய நாளை பயணிக்கிறது தான் இதுக்கான வழி. ஈஸி கோயிங் அப்படிங்கிறது தான் ஃபன்னி பீப்புளை டீல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.